இது முத்துப்பாண்டி கோட்டல மூடிட்டு கேமரா எடுக்கிற வேலையை மட்டும் பாடுறா. முத்துப்பாண்டி தானே, எதுக்கு விஜய் சாங்க போட்டு நடந்து வர? பிரியாணி வேணுமா வேணாமா? நான் போய் தனியா இருக்கேன். தனலட்சுமி, தனலட்சுமி எங்க? ஏண்டா உன்னை என்ன வண்டி எடுத்துட்டு வர சொன்னா என்ன வண்டி எடுத்துக்க? இந்த முத்துப்பாண்டிக்கு இருக்க செல்வாக்குக்கு எக்ஸல்லாம் வந்து அசிங்கமா இருக்காது. ஆமா ஆமா கிளிக்குது. ஒண்ணு இல்ல வேணாம். ஏண்டா பிரியாணி சாப்பிடுங்க பல்ல இழிச்சிட்டு வந்துட்டல்ல. ஏண்டா இது எங்கடா? என் தனலட்சுமி தர சொன்னேன். எங்கடா தனலட்சுமி? எல்லா இடத்துலயும் தேடி பாத்துக்கிட்டு தானே இருக்கோம், கிடைக்கல. தனலட்சுமியை நைட்டுக்குள்ள வாங்கிட்டு நைட்டுக்குள்ள வந்தா அவன் தனலட்சுமி இல்ல. இந்த ஒரு வேளை மட்டும் தான் உங்களுக்கு எல்லாம் பிரியாணி. வர வர எக்ஸல்லே காலி எட்ட மாட்டேங்குது. பின்னாடி இருக்க கச்சிப்பு விழுந்துடக்கூடாது, பத்திரமா புடிச்சுக்கணும். இல்ல பிரியாணி வாங்கி தர மாட்டேன். கச்சி பறக்குது பாடுறா, ஒழுங்கா வச்சு விடுறா. யார பார்த்தாலும் தனலட்சுமி மாதிரி இருக்கு. செருப்பு பிஞ்சு போவோம் உனக்கு. வயசுலாம் சரியில்லை தெரியும்ல. யார்கிட்ட பேசுறாங்க? முத்துப்பாண்டி. கேமரா அந்த கட்சி பேர்டா. எங்க வர என்ன வீடியோ அவன் எடுப்பான்? எறா நீங்க அவனுக்கு வந்த பார்சல இருக்கும். வர்ற பார்சல கரெக்டா எடுத்து சாப்பிடணும். அவன் பார்சல எடுத்து சாப்பிடணும். ஆனியன் இருக்கும் பாரு. இப்ப ஆனியன் இல்லனா என்ன? அது உள்ளதான் வச்சிருக்காங்கல்ல, அதுல வைக்கலனா இங்க பாரு. முத்துப்பாண்டிய கோவப்படுத்திக்கிட்டு கூடாது. நானே தனலட்சுமி இல்லங்கிற வருத்தத்துல இருக்கேன். தனலட்சுமி எப்படா இருக்கும்? போயிட்டு இருக்குதான். ஏண்டா போயிட்டு இருக்கு? ஏண்டா அதான்டா பிரியாணியை பார்த்தாதான் மறந்துடுறீங்க. இந்த ஆனியன் நான் சாப்பிடவே மாட்டேன்டா. இந்தாடா எடுத்துக்கடா. தனலட்சுமி மட்டும் கொண்டு வராதீங்களா. கடைசி வரைக்கும் பிரியாணி திங்கிறதுலே தான்டா இருப்பீங்க. எங்க எப்பதான்டா தனலட்சுமி வரும்? தேடிக்கிட்டே இருக்காங்க. எப்போது தேடிக்கிட்டே தான் இருக்கீங்க கடைசி வரைக்கும். என் கண்ணுல காட்டின பாடு இல்ல. தின்னு தொலைங்க. நல்லா இருக்கும். முத்துப்பாண்டினாலே கூலிங் கிளாஸு கர்ச்சிப்பு கம்பல்சரியா இருக்கணும். அதான் முத்துப்பாண்டி. கர்ச்சிப் எது பெருசாவே யாருக்கு தான் பிடிக்காது. இப்ப அரசியல் பேச்சோ இந்த அரசியல் சார்ந்தவங்க பேச்சோ பேசக்கூடாது. இங்க வர இப்ப நீ பேசுன பிளட் போட்டேன். தேவையில்லாம பேசக்கூடாது சரியா? தேவையில்லாத கண்டென்ட் கூட எல்லாம் போகக்கூடாது. கட்சிப்பு எதுக்குன்னு கேட்டியா? இப்படியே வாயை துவைக்கிறதுக்கும் மூச்சு துவைக்கிறதுக்கும். பிரியாணி சாப்பிட்றது ஒரு தனலட்சுமியே மறந்துடும் போலக்கு எனக்கு. பிரியாணி சாப்பிட்றதுல போனா போயிட்டு போதா? ஏன் தனலட்சுமிடா? என்ன கண்டிக்கன்னா? ஏய் வந்ததுன்னு தப்பு தப்பாக கேட்டுக்கிட்டு இருக்கா. காதல்ரா தனலட்சுமி மேல எனக்கு இருக்க காதல். ஆமா. அதான் வேற ஒரு பையனை லவ் பண்ணுது. வேற ஒரு பையனை யாரை லவ் பண்ணுது? அந்த வேலு வந்து என்னைய அடிச்சு போட்டு தேவலாம தூக்கிட்டு போயிட்டான் அவன் இந்த ஊருக்குள்ள வந்துட்டு. அந்த ராங்கா பேசிட்டு இருக்க. பாத்து பேச பிரியாணி புரிஞ்சுவேன். அப்புறம் திடீர்னு முத்துப்பாண்டி மாதிரி பேசுற, திடீர்னு ஒன்ன மாதிரி நீ பேசுற. நீ யாரு நினைச்சு? நான் என்ன மிமிக்ரியா பண்ணிட்டு இருக்கேன்? முத்துப்பாண்டிக்கு டூப்பு தானே நானு. எப்பயாவது தான் குரல் வரும் முத்துப்பாண்டி மாதிரி. அப்புறம் நானா தான் பேசுவேன். கடைசியில கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு. தனலட்சுமியை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டீங்களாடா? தனலட்சுமி எப்பதான்டா கண்டுபிடிச்சு தள்ளுவீங்க? இங்க வேறு வெங்காயத்தை எடுக்கிறதுலே தான் இருக்காங்க.
வெங்காயத்தை வைக்கல எனக்கு அதான் நீ பேசாம ஒரு 2 பெரிய வெங்காயம் அதை வாங்கிட்டு வந்து கொடுடா அதையாவது வச்சு தின்னு கிடக்கும். முட்டை ஃபுல்லா இறக்கலாமா? ஏன்டா தயிர் ஊத்தாத வெங்காயத்தையே நீ இந்த தீனி திங்கிறியா? தயிர் ஊத்தி இருந்தா அதனால என்னென்ன தீனி தின்றுப்பா நீ. அப்பா முத்துப்பாண்டியன்னு மரியாதையை கூப்பிடுறான்டா. அது அப்பா ஏன் அப்பெல்லாம் கூப்பிட்டா செருப்பு பிஞ்சு போகும் உனக்கு. வந்ததுல இருந்து ராங்கா பேசிட்டு இருக்கா. அண்ணன் முத்துப்பாண்டியன் நமக்கா எவ்வளவு செய்யறாரு. சொல்றா. நீங்க என்னடா அண்ணா இப்படி பேசுறீங்க அண்ணன்? ஆமா எனக்கு தெரியாது. இங்க திரும்பி சொல்ல என்ன இல்ல என்ன ஏதோ சொல்லிட்டு கண்ணாடி போட்டிருக்கேன் கண்ணு தெரியாதுன்னு நினைக்காத. உங்களுக்கு நல்ல பெரிய மனசுன்னு சொன்னேன். இருடி நீ பேசுறி. நீ பிரியாணி தின்னுட்டு இருக்க இது பேசு. அவன் பாடுறா அவன்லாம் எவ்வளவு டேய் டேய் தட்டுற சரி ரொம்ப ஓவரா தட்டாதடா. ஒரு அளவு தட்டுறா. அநியாயத்துக்கு தட்டுறியாடா. அடியால் விசுவாசத்தை அவன் காமிக்கிறான்டா. நீ என்ன இருக்கியா அந்த மாதிரி விசுவாசமா இருக்கணும். ஸோ பிரியாணி வாங்கி கொடுக்குறேன்ல அதுக்காக விசுவாசமா இருக்கான். ஜிப்சி நம்பர் 100 அந்த நம்பரை ஞாபகப்படுத்தாத. அதுல தானே தூக்கிட்டு போயிருக்கான் தண்டலட்சுமியா வச்சு. அந்த 100 நம்பர்னு சொன்னாங்கடா அப்பயாவது போய் கண்டுபிடிச்சிங்க. போலீஸ் வந்துருங்க. இந்த மாதிரி மொக்க காமெடி எல்லாம் பண்ணிட்டு 100 நம்பரு ஜிப்சி நம்பர்னு சொன்னாங்கல்ல இன்ன வரைக்கும் போயிட்டு அந்த காரை வச்சு கண்டுபிடிச்சிங்களா? பிரியாணி திங்கிறீங்க தண்ணி குடிக்கிறீங்க இதான் பண்றீங்க. என் தண்டலட்சுமியை கண்ணில் காட்டினீங்கடா எங்கேயாவது? கீழே தாளாலே கீழே போட்டுப்பீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. காட்டி வருவோம். எப்ப காட்டுவீங்க? தண்டலட்சுமி அவன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம். கல்யாணம் பண்ணல அப்ப என்ன சொல்ல வர? அவ்வளவுதான் உனக்கு. என் தண்டலட்சுமி எப்படின்னு எனக்கு தெரியும். இல்லண்ணா ஏர்போர்ட்ல ஏத்தி விட்டு வந்தாங்க. குழம்பு இருந்தா கொடுங்கடா. என்னடா குழம்பு இருக்கு கொடுங்கடா. ஏன்னா தனலட்சுமி நினைக்கிறாங்க. இல்ல தனலட்சுமி நினைக்கல. இந்த பரதேசி பக்கத்துல இருந்து திட்டிட்டு இருக்காங்க. குறுக்க கேட்காதடா அந்த மாதிரி. பிரியாணியில தான் கண்ணு போகுது போல. சாப்பாடு வந்துட்டா முத்துப்பாண்டியாரு ஏய் இப்பதான்டா நீ நல்லா விசுவாசமா பேசியிருந்தா அப்படி இப்படின்னு என்னடா உடனே எப்படி பேசுற? சாப்பிட்டு உங்களுக்கு தெம்பா வேலை செய்யணும்னு சொல்ல வந்தேன். வேலை செஞ்சு கடைசி வரைக்கும் தனலட்சுமியை காட்ட மாட்டேங்கடா கண்ணுல. தனலட்சுமி வேணும்டா. தனலட்சுமி கிட்ட போனாலே தனலட்சுமி கிட்ட போனாடா. நீ யாரா தனலட்சுமி கிட்ட போற? போலனே தனலட்சுமி கிட்ட போனாலே ஒருத்தன் அடிக்க வர்றாங்க. டேய் நானே உன்னை அடிப்பேன் தனலட்சுமி கிட்ட போனா. நீங்க உங்க யாருக்கும் நினைப்பே வரக்கூடாது. அது யாரு? நான் யாரு உங்களுக்கு? அண்ணன் அண்ணி. இது டேய் நீ வர இப்பதான் வர்ற வழியில அந்த மாதிரி ஒரு கேள்விதான் கேட்டான். காதா மட்டையில ஒரு அடி அடிச்சேன். இப்போ உனக்கு வேணுமா? அப்ப என் வயசு என்ன கிளவிய நான் ஏன்டா பார்க்க போறேன்? ஏன்டா இப்படி டேஸ்ட் உங்களுக்கு போகுது? பொண்ணுன்னு வச்சிருந்தாலே பொண்ணுன்னு இருந்தாலே போய் பாயிறான். நான் மூஞ்சி முகரக்கட்டையிலையும் பாரு. ஏய் தனலட்சுமிடா அது லவ்வுடா. ஐ லவ் யூடா தனலட்சுமி. ஆனா உங்களை மாதிரி காம கோடாங்கெல்லாம் பக்கத்துல வச்சுட்டு தனலட்சுமியை லவ் பண்ணது ஏன் தப்பு தான்டா. லட்சுமியை தேட சொல்லிதான் சொன்னேன் நான். கணேசு ரெக்கார்ட் ஆகுது. உன்னோட சொந்த சுய இதெல்லாம் வந்து இதுல சொல்லிட்டு இருக்காத. சாமா இரு. ஏ சர்டிபிகேட் ஆக்கி விட்டுறாத. செருப்பை கழட்டி அடிக்க வருவாங்க பாத்துக்க. ஓகே தானே பிரியாணி? ஓகேவா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆனா தனலட்சுமியை கடைசி வரைக்கும் நல்லா கட்டணும். கண்டுபிடிச்சிருவோம். சப்போஸ் தனலட்சுமி உங்களுக்கு பிடிச்சி கொடுத்தா என்ன பண்ணுங்க? ஏன்னா தனலட்சுமி என்னடா இதாடா ஜூலையாடா தெரியுது. அது விலங்காடா. அது பிடிச்சி கொடுப்பேன். தனலட்சுமியை கண்டுபிடிச்சி என் கையில கொண்டு வந்து ஒப்படைங்கடான்னு சொன்னேன். பிடிச்சி கொடுத்தா நம்மள்ட்ட தருவாரு. ஏய் உங்க பேச்சே சரியில்லை. தனலட்சுமி எனக்கு மட்டும் சொந்தம். கழுத்து அறுத்து போட்டுருவேன். என்னது என்னதான்டா எஃபர்ட் போடுறீங்க? தனலட்சுமி ஏன்டா கிடைக்கல? எங்க தாண்டா கொண்டு போய் வச்சிருக்காங்க? டேய் நீ எனக்கு அடியாளா? எனக்கு விசுவாசமா இருக்கா இல்ல அவனுக்கு ஆளா? அவனை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாட்டி நீ ஒவ்வொரு பிளான் போடும்போது அவன் முறியடிச்சு எங்கிட்ட கொண்டு போய் டேய் சோத்து எடுத்து மூஞ்சி அடிச்சிருவேன். மறுபடியும் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏண்டா
வெக்கமா இல்ல உனக்கு? எதிரிய இது பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லண்ணே அவனே நம்ம இடத்துல இருந்தாலும் உனக்கு தான் வருது. நீங்க 500 கொடுத்தீங்கன்னா அவன் 1000 ரூபாய் கொடுத்துறான். அப்ப அவன்கிட்ட காசை வாங்கிட்டு அவனுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நடக்குது இது. இல்லண்ணே அது ஒரு டைலாக் சொல்லிட்டேன். அது மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கனே. எப்போதும் நான் உங்களுக்கு தான் விசுவாசி. காசு யார் வேணா கொடுப்பாங்க. வாரம் பிரியாணி போடுவாங்களா? டெய்லி உங்களுக்கு பிரியாணி 3 வேளையும் பிரியாணி போட்டுட்டு இருக்கேன். டேய் இங்க திரும்பி பேசுறா ஏதாவது இல்லைன்னா உனக்கு முத்து பண்ண டவுட்ண்ணா. என்னது? எப்போ பிரியாணி வாங்கினா பீஸ் கம்மியா வைக்கிறாங்க. அவங்க பீஸா காணாங்கறாங்க. உன் பீஸா நீ கட்டு. டேய் நீ டபுள் மீனிங் பேசுறியா இல்ல சிங்கிள் மீனிங்ல பேசுறியா தெரியல. ரொம்ப டேமேஜ் பண்றடா என் தனலட்சுமிய. தனலட்சுமி உனக்கு அண்ணிடா. உங்களுக்கு ரொம்ப உன்னை காமெடி பண்றாங்க. முத்து பண்ண பீஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. டேய் பீஸ் கம்மியா இருக்கலாம் சரிடா. என்னைக்காவது நாங்க இந்த மாதிரி இப்போ தனலட்சுமியை தேடி போனோன்னே எங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்கண்ணே நாங்க சீக்கிரம் அப்படி ஏதாவது சொல்றீங்களாடா? பீஸ் கம்மியா இருக்கு இது கம்மியா இருக்குன்ட்டு சோர்வே இருக்கீங்களாடா? நொட்டிடுவீங்க அப்படியே கரெக்டா போயிட்டு கறி தின்னுட்டு படுத்து தூங்குறதுக்கு தான் லாய்க்கு. உங்க அப்பா இதுல இருக்க கட்சியில இருக்காரு. அவர் என்ன கண்டுபிடிச்சாரா? இருந்தாலும் எங்க கண்டுபிடிக்கலாம். கேட்டா அரசியல்ல 1008 வேலை இருக்குமா, ஒரு வேலையும் செய்ய மாட்டான். அப்பதான் அரசியலா இருக்காரு. நீங்க என்னதான் வேலை பாக்குறீங்கன்னு தெரியல. என்ன வேலை பாக்குறீங்கன்னு தெரியலையா? மில்ல பாத்துக்கிறேன் வரைக்கும் கதை பஞ்சாயத்து பண்றேன் எல்லாம் பண்றேன். உங்களை வேலை பாத்துக்கிறேன். தனலட்சுமியை லவ் பண்றேன். இதுக்கு மேல பெரிய வேலை. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன பண்றீங்க? அதெல்லாம் உங்க அப்பாவோட தானே. கேட்டானே டவுட் ஏற்படுது. பிரியாணி இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது நான் தானே. எங்க அப்பா வாங்கி கொடுக்குறான் உங்களுக்கு. இனிமே உனக்கு பிரியாணி இல்ல 3 வேளை இட்லி தான் போடுவேன். பாத்துக்க அப்புறம். அவர் அரசியல கொள்ளையடிச்சாங்க. நீ ஏன் ஆள் தானே நம்ம இல்ல முத்து பண்ணே. அதாவது நம்மளுக்கு தெரியாத பையன் விட்டா அந்த வேலு பையன் அவனுக்கே தனலட்சுமி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு போடா. நீங்க போயிட்டு உண்மையான காதலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம்ட்டு. ஏன்டா அடியாளுங்கெல்லாம் எனக்கு தான்டா இதா இருக்கணும். தனலட்சுமியை கண்டுபிடிங்க அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏற்கனவே 1.5 பிரியாணி தின்னுடா. இன்னும் எவ்வளோடா வேணும் உனக்கு? நீ எவ்வளவு கொடுக்குற அவ்வளவு தனலட்சுமி கண்டுபிடிச்சாரு. என்னடா அது? நீ ரொம்ப ஒழுங்கு. நான் தின்னு முடிச்சு நீயே அதான் கேட்க போற. வேற என்ன வேணும்? அவன் கொடுக்கறதோட டபுள் பங்கா வேணும். நீங்க பேசாம அவன்கிட்டே போய் சேர்ந்துங்கடா. அவனே சம்பளம் கொடுப்பான். அவனுக்கே தனலட்சுமியை கட்டி கொடுத்துருங்க. சொன்னான் என்ன பிரியாணி முடிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு ஒரு பிரியாணி தான். கிளம்பு. எங்க கையை வச்சாங்க கையை வெட்டிடுவாங்க. தனலட்சுமி வேணுமா வேணாமா? தனலட்சுமி எனக்கு வேணும்டா. அதுக்குன்னு ஒரு நாளைக்கு உனக்கு 10 பிரியாணிலாம் வாங்கி தர முடியாது. இருக்கிற பிரியாணி வச்சுட்டு நீ விசுவாசியே கிடையாது. தட்டு நான் தான் சொல்றேன். கம்மியா தட்டுறா. ரொம்ப அடிச்சு தட்டிட்டு இருக்க ஜால்ரான்ட்டு. கொஞ்சம் கம்மியா தட்டு. சீக்கிரம் சாப்பிட்டு வந்துறீங்களா? தனலட்சுமியை தேட போகணும். ஒரு 10 மாசத்துல அவன் கல்யாணம் பண்ணி பிள்ளைய பெற்றுருவான். அதுக்கப்புறம் தேடுவோமா? வளகாப்புக்கு போய் பிள்ளைக்கு போய் சீமந்தம் பண்ணி இதெல்லாம் கொடுத்துருவாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? அதுவே போதும். நான் நல்லபடியா இருப்பாங்க. நீங்க அவன்கிட்ட வேலை செய்றீங்களாடா? எனக்கு அதான்டா டவுட்டா இருக்கு. நீங்க 2 பேரும் அவனுக்கு எதுவும் வேலை செய்றீங்களா? உங்களுக்கு வயசாயிருச்சுனா? அவன் சின்ன பையனா? என்னடா வயசாயிருச்சு எனக்கு? என்ன இப்ப அடுத்த மாசம் வந்தா 42 அவ்வளவுதானே? யோ கல்ட்ட பையல. ஏய் இல்லனே ஒண்ணே சொல்லலனே. யார சொன்னா அப்பா? நீ எங்க யூத்னே? அவன் தான்டா. போயா சூ. ஏன்டா அவன் என்னை புகழ்றான்? உனக்கு என்ன? 42 வயசு என்ன? இப்ப தனலட்சுமி என்ன 25 வயசு? ஏன் 17 வயசுல கல்யாணம் பண்ண கூடாதா? ஆமா சின்ன பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்கள தொந்தரவு பண்றது வாங்கலையா? மனைவி யாரா இதெல்லாம் நீயா யோசிப்பியா இல்ல யாராவது மூளை வந்த மாதிரி ஒரு மூளையை வச்சிருந்தா இப்பதான் யோசிக்கிட்டு. சரி கட்டிவிட்டு ஒரு தூக்கத்தை போட்டோம்னா கரெக்டா இருக்கியா? முத்து பண்ணே
குழம்பு சூப்பு மாதிரி சும்மா அற்புதமா இருக்கு, கொஞ்சம் குடிச்சு பாருங்க. என்னடா அற்புதம் கற்பூரம், அது அற்புதம்டா. அற்புதம். ஐ வாண்ட் சம் வாட்டர். கத்துங்கடா, தயவு செய்து தூங்கலாம் போகாதீங்கடா. இங்கிலீஷ் வாங்கடா. பேசுறானே, நம்ம கிட்ட இங்கிலீஷே தெரியல, இங்கிலீஷ்ல பேசுறானே. எப்படி உனக்கு இங்கிலீஷ்? உனக்கு இங்கிலீஷ் தனலட்சுமி இஸ் மிஸ்ஸிங்னே. உனக்கு எப்படி இங்கிலீஷ்லாம் தெரியுது? அடியால் சின்ன வயசுல அன்னைக்கு இருந்து வேலைக்கு சேரும் என்னன்னு சொன்னேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். வேலைக்கு நீ முண்டா இருடா, அவன் ஒருத்தனுக்காக தெரியுதாடா. நாளை பின்ன ஏதாவது ஒரு எவனா இங்கிலீஷ் பேசினானா இவனை வச்சுதான்டா சமாளிக்கணும். இப்ப எல்லாம் சேரும் பேசுறானே. என்னடா இப்ப தனலட்சுமியை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். தூங்கணும்லாம் யோசிக்காதீங்க, தனலட்சுமியை கண்டுபிடிக்கணும். மண்டியதுங்க. டாக்டர் சொல்லியிருக்காங்க சாப்பிடணும், இந்த ஒரு வேலையை செய்யக்கூடாது, 1/2 hour ரெஸ்ட் எடுக்கணும். சரிடா, 1/2 hour கழிச்சாவது தனலட்சுமியை தேடலாம்டா. நாளைக்கு தேடிக்கலாமா? நாளைக்கு தேடிக்கலாம்பா. ஒரு 2 வாரம் ஆகட்டுங்க. இல்ல ஒரு மாசம் ஆகட்டும். ஏய், நீங்க வேலையை நீங்க தேட வேணாம்டா, நான் தேடிக்கிறேன்டா. போங்க, எந்திரிச்சு போங்கடா, எந்திரிச்சு போங்கடா, நான் தேடிக்கிறேன். சம்பளம் இப்படி என்ன பண்ணீங்க? ஏன்ட்ட சம்பளம் கேட்கிறப்ப அவன்கிட்ட போய் வேலை செஞ்சுக்கடா. இந்த அவன் மனம் தேவையா? நீ என்னடா கிளம்பிருங்க, எனக்கு தனலட்சுமி நான் தனியா தேடிக்கிறேன். உங்களை மாதிரி அடியால் தனியா தேவையில்ல, சேர்த்த தள்ளி விட்டுறானே வேலு. சேத்துல ஏற்கனவே தள்ளி விட்டவன் மட்டும் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. தள்ளி விட்டுருவான். எங்க பார்த்தாலும் வேடிக்கை தாண்டா பாப்பீங்க. வந்து என்னடா இது பண்ண வர போறீங்க? ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. எங்கண்ணே, நான் வரதும் உங்க கழுத்து இப்ப கட்சி கூட கோத்து இழுத்துட்டு போயிடுறானே, நீ ஓடிடுற சட்டை போடாம. அவன் ஒருத்தன் தானே, நீங்க என்னத்தை கிழிச்சிங்க? ஒருத்தையானா கம்பீரமா இருக்கான் பாருங்க. மாதிரியா நீங்க எந்திரிச்சு போங்கடா, தயவு செய்து எந்திரிச்சு போங்கடா. ஒரு கோட்டர் போட்டா சார். பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படா தண்ணி அடிக்க தோணுது? எனக்கு கட்டி போட்டு ஜூஸ் ஸ்ப்ரைட் ஆரம்பிட்டு. ஏன்னா டைஜஷன் எனக்கு ஏப்பஸ் பக்கம் எனக்கு வந்து இது வேணானே, கட்டிங் கோட்டர் கூட லைட்டா ஒரு டின் பீர் மட்டும் வாங்கி கொடுத்தாங்க. வேலை செய்ய மாட்டீங்களா? ஆனா என்னென்ன வந்து வேலை செய்யறவன் என்னென்ன கேட்பானோ அதை மட்டும் எல்லாமே கேட்டு வாங்குறீங்க. எல்லா அடியும் அதானே பண்றான். எல்லா அடியும் நம்ம நீங்களாவது ஒழுங்கா இருக்கலாமேடா. தலைவனோட உங்க வேலை என்ன? அடியாள் நல்லா கவனிக்கணும், அதுதானே உங்க வேலை. அடியாள் என்னைய கவனிக்க மாட்டீங்களே. நீங்க என்னத்த பிடிக்கிட்டு இருக்க? நீங்க என்னத்த செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொன்னேன். எனக்கு தனலட்சுமி வேணும்டா. தனலட்சுமி உனக்கு கிடைக்காதுன்னு. அப்படின்னா நீங்க எந்திரிச்சு போங்கடா, நானே பாத்துறேன்டா. எந்திரிச்சு போங்கடா, நீங்க போங்கடா. மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்கடா. போங்கடா, போடா போடா. நீ மட்டும் எந்திரிச்சு. ஏய் என்னடா மரியாதை பேச? போடா. நீ தான் போன்ட்டியா, அப்புறம் என்ன அவன மரியாதை? நீ போடா, நீ போடா. நான் ஏய் என்கிட்ட தான் வேலையில செத்துருவானே. ஏய் செத்துருவானே. நானா? சரி தூக்கி விடுங்க. முத்துப்பாண்டி தெரியும்ல, தெரியும்ல. கிளம்புடா, கிளம்புடா. ஏய் கூட்டு போடா. கிளவிய தனலட்சுமிங்கிறானே. முத்துப்பாண்டி கோட்டை அப்புறம் சரிஞ்சு போன கோட்டையாயிடுச்சு.